வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். இந்தியாவுல முழங்கால் வலி ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு, அதை சரி செய்ய நாம என்னெல்லாம் பண்ணலாம்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியா தான் உலகத்துக்கே நீ பெயின் கேபிட்டலா மாறிட்டு வருதா? கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா நாடு முழுக்க இருக்கிற சுகாதார நிபுணர்கள் மத்தியில இந்த கேள்வி ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்பட்டு வருது. 6.5 கோடி. இதுதான் இந்தியால கீழ்வாதம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு கண்டறியப்பட்ட மக்களோட எண்ணிக்கை. ஆனா இதோட ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட இதே எண்ணிக்கையிலான மக்களுக்கு தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த பிரச்சனைய ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்க முழங்கால்களை ஒரு கார் டயர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம உடம்போட முழு பாரத்தையும் தாங்கிறது இந்த முழங்கால்கள் தான். ஒரு காரை சரியா பராமரிக்கலனா டயர் சீக்கிரமா தேஞ்சு போயிடும் இல்லையா? அதேதான் நம்ம முழங்கால்களுக்கும் நடக்குது. சரி, இந்த முழங்கால் வலி இவ்ளோ பரவலா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னதான் தப்பா நடக்குது? வாங்க, வயசு வாரியா என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 40 வயசுக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் விளையாட்டு, ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்னால தசைநார்ல ஏற்படுற காயங்கள் தான் முக்கிய காரணம். ஆனா 40 வயசு கடந்தவங்களுக்கு மெதுவா உடல அரிக்கிற ஒரு நாள்பட்ட நோய் தான் முக்கிய வில்லனா இருக்கு. இந்த நிலைய வட இந்தியாவுல மூட்டு எலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு எலி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொருட்களை அரிச்சு தின்னுடுமோ, அதே மாதிரி இந்த நோய் நம்ம மூட்டுகள்ல இருக்கிற குருத்தெலும்ப மெதுவா அரிச்சு எலும்புகள் ஒன்னோட ஒன்னு உரச வைக்குது. இதனாலதான் கடுமையான வலியும் விரைப்புத்தன்மையும் ஏற்படுது. இந்த எண்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் கவலையா இருக்கு. 40 வயசுக்கு மேல இருக்கிற 4 பேர்ல ஒருத்தருக்கும் 70 வயசுக்கு மேல இருக்கிற 2 பேர்ல ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. குறிப்பா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். இதுக்கான தீர்வுகள் என்ன? நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்கிற மாதிரி சில ரொம்ப சிம்பிளான பயிற்சிகளை பத்தி பார்க்கலாம். நீங்க நாள் முழுக்க ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செய்றவரா? உங்களுக்காகவே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். சேர்ல நேரா உட்காந்து ஒரு காலை மட்டும் நேரா நீட்டி ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. உங்க தொடை தசைகள் இருக்கிறத நீங்க நல்லா உணர்வீங்க. இது முழங்காலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அடுத்தது இன்னும் சிம்பிள். நீங்க வீட்ல சும்மா பெட்ல படுத்திருக்கும் போது கூட இதை செய்யலாம். உங்க முழங்காலுக்கு கீழே ஒரு சின்ன தலையணைய வச்சு முழங்காலோட பின்பகுதியால அந்த தலையணைய அழுத்துங்க. அவ்வளோதான். இதுவும் உங்க தொட தசைகளை வலுப்படுத்தும். கடைசி பயிற்சி, படிக்கட்டுல நின்னு செய்யலாம். படியோட விளிம்புல நின்னு மெதுவா உங்க குதிகால்களை மேல தூக்கி அப்புறம் கீழே இறக்குங்க. இது உங்க கெண்டைக்கால் தசைகளை வலுப்படுத்தும். இந்த தசைகள் முழங்காலுக்கு கீழே இருந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டை கொடுக்குது. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா போதுமா? நிச்சயமா இல்லைங்க. நம்ம வாழ்க்கை முறையும் சாப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சர்க்கரைய அறவே தவிர்க்கணும். ஏன்னா அது மூட்டுகள்ல வீக்கத்தை அதிகப்படுத்தும். அதே போல வைட்டமின் டி, கிட்டத்தட்ட 90% இந்தியர்களுக்கு இது குறைவா இருக்கு. இது எலும்புகளை பலவீனமாக்கும். சோ இந்த சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாலே பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் கீழே குனிஞ்சு உங்க கால்களை பாருங்க. நீங்க போடுற செருப்பு இல்லனா ஷூ உங்க முழங்கால்ல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த தடவை நீங்க ஷூ வாங்க போனா இந்த 4 விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. 1, சோல் தட்டையா இருக்கணும். 2, கால் விரல்களுக்கு நல்ல இடம் இருக்கணும். 3, காத்தோட்டமா இருக்கணும். 4, உங்க பாதம் வளையறதுக்கு ஏத்த மாதிரி ஷூவும் வளைஞ்சு கொடுக்கணும். இது உங்க முழங்கால மட்டும் இல்ல, முழு உடலையும் பாதுகாக்கும். குறிப்பா பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஹை ஹீல்ஸ் பார்க்க ஸ்டைலா இருக்கலாம், ஆனா அது நம்ம உடம்போட மொத்த அடித்தளத்தையே ஒரு நிலையற்ற இடத்துல நிறுத்துது. இதனால கணுக்கால், முழங்கால் ஆரம்பிச்சு முதுகு தண்டுவடம் வரைக்கும் கடுமையான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபேஷனை விட உங்க உடம்போட சௌகரியத்துக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் முன்னுரிமை கொடுங்க. சரி, சில பேருக்கு இதெல்லாம் செஞ்சும் வலி குறையாது. ஏன்னா மூட்ல ஏற்பட்ட சேதம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கான கடைசி ஆப்ஷன் தான் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை. இத பத்தின பயத்தையும் உண்மையையும் இப்ப பார்க்கலாம். இந்த சர்ஜரி எல்லாருக்குமான முதல் தீர்வு கிடையாது. இது கடைசி தீர்வு. மூட்டு தேய்மானம் கடைசி ஸ்டேஜ்ல, அதாவது கிரேட் 4க்கு போன பிறகு வேற எந்த சிகிச்சையும் பலனளிக்காத போதுதான் டாக்டர்ஸ் இத பரிந்துரைப்பாங்க. இந்தியால ஒரு முழங்காலுக்கு இந்த சர்ஜரி செய்ய 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகலாம். சரி, இவ்ளோ செலவு பண்றோமே, இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? இது உண்மையிலேயே பலன் கொடுக்குமா? உண்மைய சொல்லணும்னா இது உலகத்திலே ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள்ல ஒண்ணு. பலருக்கு இத பத்தி ஒருவிதமான பயம் இருந்தாலும்
இதோட வெற்றி விகிதம் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு. நம்மள பல பேர் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சரியா போகலன்னு யாரோ சொன்ன ஒரு கதையை கேட்டு பயந்துடுவோம். ஆனா அது ஒருத்தரோட அனுபவம். புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா 95லிருந்து 98% பேருக்கு 2வது முறையா ஒரு சர்ஜரியே தேவைப்படுறதில்ல. அந்த அளவுக்கு இது ஒரு வெற்றிகரமான சிகிச்சை. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதுலேருந்து நீங்க என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கணும்? அது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நம்மளோட இலக்கு வெறும் ஆயுட்காலத்தை, அதாவது நாம வாழ்ற வருஷங்களோட எண்ணிக்கை கூட்டுறது மட்டும் கிடையாது. நம்மளோட ஆரோக்கிய ஆயுட்காலத்தை, அதாவது எந்த நோயும் இல்லாம சுதந்திரமா சந்தோஷமா வாழ்ற வருஷங்களை அதிகப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில வருஷங்களை சேர்ப்பதை விட உங்க வருஷங்கள வாழ்க்கைய சேர்க்கிறது தான் முக்கியம். உங்க முழங்கால்களை பாத்துக்கிறதுங்கிறது உங்க சுதந்திரத்துக்கான ஒரு முதலீடு, உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. சொல்லுங்க, உங்க ஆரோக்கியமான வருங்காலத்துக்காக இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்த செய்ய போறீங்க? இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி.